நம் மீது பாருங்கள், எத்தனை மந்திரிகளின் மீது வழக்கு ஊழல். KN நேருவின் மீது ஊழல் வழக்கு, துரைமுருகனின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பன்னீர்செல்வத்தின் மீது திறக்கப்பட்டிருக்கிறது, பொன்முடி 3 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், செந்தில் பாலாஜி 1.5 ஆண்டுகள் உள்ளே இருந்து விட்டு வந்து மறுபடியும் திரும்ப உள்ளே போகிறார். ஆகவே பெரும்பான்மையான மந்திரிகள், இன்னும் பல வழக்குகள் திறக்கப்பட இருக்கின்றன. எல்லா வழக்குகளும் இவர்கள் திரும்ப திரும்ப இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற காரணத்தினால் அந்த வழக்குகளை ஊற்றி மூடி விடுகிறார்கள். நம்முடைய நீதி அமைப்பே சரியில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இந்த வழக்கை நடத்த வேண்டிய கட்டாயம் சர்க்கார் வக்கீலிடம் இருக்கிறது. சர்க்கார் வக்கீல் ஆளுங்கட்சியினுடைய தயவிலே வருகிறவர். போலீஸ் அந்த வழக்குக்கான முகாந்திரங்களை தயார் செய்ய வேண்டும். அவர்கள் தான் விசாரிக்க வேண்டியவர்கள். அந்த விசாரணை ஆளுங்கட்சி தரப்பு உள்ளவர்களுக்கு அது கேவலமாக போய்விடுகிறது. அதையும் மீறி அந்த வழக்கு நடந்தால் எல்லா சாட்சிகளும் பிறல் சாட்சிகளாக மாற்றப்படுகிறார்கள், அச்சுறுத்தி. ஆகவே ஆட்சியில் இருப்பவனை தண்டிப்பதற்கு, அந்த ஆட்சி அதற்கு பிறகு மீண்டும் வரும் என்கின்ற நிலை இருந்தால் அவனை தண்டிக்க முடியாது. திமுக வருகிறது, அவன் மீது வழக்கு, மீண்டும் அதிமுக மூடப்படுகிறது, அதிமுக காலத்தில் எடுக்கப்படுகிறது, மீண்டும் மூடப்படு, இப்படியே நடக்கிறதே தவிர இவருடைய செல்வாக்கின் காரணமாக கீழ் நீதிமன்றங்களுக்கு மன வலு இல்லை.